எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கல அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்ன தேவன் எங்கள் நடுவிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பெண்கள் உபவாச நாளை ஆசீர்வதிப்பீராக. எங்களை சபையின் விசுவாச பிள்ளைகள், எத்தனையோ பிரச்சனைகளில் போராட்டங்களில் இருக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவனை வைத்துக்கொண்டு வேதனையோடு வாழுகிற பிள்ளைகள், ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளால் உபத்திரப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள், கடன் சுமைகளில் வட்டி பிரச்சனைகளில் அடை வாழ வழி இல்லாதபடிக்கு பிரிந்து போன குடும்பங்களாய், அடை பிரிவினை நாவிகளால் ஆட்கொள்ளப்பட்ட குடும்பங்களிலே எப்படியோ ஒரு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் இந்த வட்டாரத்தில் காணப்படுகிறார்களே, அவர்களையும் கொண்டு வார். எங்களை சபையின் விசுவாச பிள்ளைகளையும் கொண்டு வார். இன்னைக்கு வேலைக்கு போகாத, பிசினஸ்களுக்கு போகாத அடை பிள்ளைகளை, பெண்களை கொண்டு வார். வாலி பிள்ளைகளை கொண்டு வார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், சென்றவள் நாளெல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தடுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் தூய தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்லதலாவியும் ஈண்டு வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தமன் வெண்ணிலே ஈந்தார். தேடுங்கள் கண்டடைவீர், சேர்ந்து பாடுங்க. தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், ஊன்புடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியான, நல் ஜெப தூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பேன். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், ஜீவனும் உள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி ஓசையுள்ள கை தாளத்தோடு நேசையா இயேசுவை சோத்தரிப்பேன். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஹல்லேலூயா. அதிகாலையில் எல்லாம் ஆண்டவரே, இந்த மத்தியான பொழுதுல நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம்.
பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் விலக்கி காக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. வேலைக்கு போயிருக்கிறவங்களுடைய குடும்பத்தாரோடு தேவக்கரம் இருக்கட்டும்னு ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. ஒருவேளை கல்யாணம் முடிச்ச மகன் மகள் குடும்பம் பேர பிள்ளைகளோடு கூட தேவக்கரம் இருக்கட்டும் என்று சொல்லுங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற நமது பிள்ளைகளோடு கர்த்தர்கரம் இருந்து தேவ சித்தத்தை தேவன் செய்வதற்கு தடைகளை அகற்றி போட வேண்டும் என்று கர்த்தரை சோத்துறீங்க. ஹல்லேலூயா. என் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவது இல்லை ஆண்டவரே, ஒரு நாளும் தடைப்படுவது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விமரதஹந்தரா உஷத்வனா ககந்தர தியங்கர தியங்கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபபர சந்தர தியங்கரந்தனா. ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டு. நீதிமான்களின் சபைகளிலே ஒற்றி குரல் ஒலிக்கட்டு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அசுத்தரி கூலிடியாத்து எல்லா கிரகத்தின் கிரி எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் கட்டப்படுவதாக. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஜீசஸ் ஓ ரபா ஹதுரி அங்கரா பௌஷி அங்கரபா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய்
இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தால் தான் வெற்றி. சாபத்தீடானது உன்கிட்ட இருந்தா, உன் வீட்டில் இருந்தா, நான் உன்னோடு கூட உங்களோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு யாரோட இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. இயேசுவோட தான் இருக்கிறேனா? என் உடம்பு முழுவதும் ஆண்டவருக்கு, சரீரம் முழுவதும் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்குதா? யோசித்து பாருங்க. கையோட, காலோட, கண்ணோட, காதோட, ஒருவேளை சென்ஸ் ஆர்கன்ஸோட, எல்லா பார்ட்ஸோட, பாதங்களோட ஆண்டவர் தான், ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் எந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்? எல்லாம் பாட்டு பாடிட்டா வெற்றி கிடைக்காது. தேவனுக்கு முன்னாடி ஒரு குழந்தையை போல வரணும். ஒரு சின்ன குழந்தையின் இருதயத்தை போல மாறணும். எதுக்கெடுத்தாலும் கோபமும் எரிச்சலும் தவறான மனப்பான்மைகளும் இருந்தா நமக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும்? உபவாச நாளில் நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துவோம். யாராவது உங்களுக்கு உங்கள் பாவத்தை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என் மீறுதலை எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் இருதயத்துக்கே தெரியும். உங்கள் இருதயத்துக்கு தெரியும் நல்லா, உங்கள் சிந்தனைக்கு தெரியும் நல்லா. ஹல்லேலூயா. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, ஒரு விசையாய் இரத்தத்தினால், உம் நாமத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய அக்கினியினால் சுத்திகரித்து, வார்த்தையினால் சுத்திகரித்து, ஒரு விடுதலையோடு நான் கடந்து செல்ல ஆவியானவரை கிருபை தருவீராக. அது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். இந்த வேளையில் எங்களோடு தங்கீரும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆராதனையின் மிகுதியான வேலைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசும் ஆண்டவரே, அது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை சிலுவையின் நிழலில் மறைத்து கொள்ளும். எங்களோடு தங்கீரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5 முதல் 12 வசனங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிற காரியங்கள் ஆண்டவருடைய ஆண்டவருடைய தயவு. இதை பெற்றுக்கொள்ள முடியாத தடை என்னன்னா பெருமை தான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். 6ஆம் வசனம் வாசிக்கும்போது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என்னுடைய வாழ்விலே சொன்னேன். அதுதான் அழிவுக்கு காரணமே. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரையும் தேட மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, பைபிளும் வாசிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கும் வர மாட்டாங்க, ஊழியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன அளவு கூட ஊழியத்தில் தங்கள் பங்கை நிறைவேற்றவே மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ அதனால தான் தேவனுடைய கோபம் சில நேரம் நமக்கு வருது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் ஏன் வருது? பெரிய பெருமைப்பட என்ன இருக்குது? ஒரு புக்கில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பெருமை யாருக்கு இருக்குன்னா தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தான் இருக்குமா. தாழ்வு மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்க பெருமை மாதிரி, அதாவது அவங்க பெரியவங்களாக தங்களை காமிச்சிக்கணும், 4 பேர் மதிக்கணும், மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மாதிரி ரூடு மேனராக இருப்பாங்களாம், பெருமையாக இருப்பாங்களாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான்.
ஆனால் தாங்கிக் கொள்ள முடியுமா யோசித்து பாருங்கள். அந்த ஒரு நிமிஷம் கோபம் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய தயவு எப்படிப்பட்டது? நீடிய வாழ்வு. அவர் தயை நீடிய வாழ்வு. இன்னைக்கு நமக்கு தேவை நீடிய வாழ்வா, இல்லை அடிக்கடி தேவன் நம்ம மேலே கோபப்படுற மாதிரி நம்ம வாழணுமா? யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் தயவினால் தான் நம்ம நிற்கிறோம். 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு தேவன் முகத்தை மறைப்பார்? யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை அபத்தமாக்குறாங்களோ, ஆலோசனைகளை தள்ளி விடுகிறாங்களோ, அவர் இடைப்படும் போதெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லிட்டு கர்த்தருக்கு அவர்கள் தங்களுடைய முகத்தை காண்பிக்கிறார்களோ, அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன செய்வாராம்? அவங்க எழுதுக்குவாங்க. அந்த நேரத்தில் தங்களுக்கு துன்பம் வந்தால் அதிகாலையில் எழும்புவாங்க. ஒரு பொண்ணு பாருங்கள், வாலிப பிள்ளை, அவளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்களில் டாக்டர்கிட்டலாம் போயாச்சு. யூரினரி இன்ஃபெக்ஷனாக என்னென்னமோ எடுக்க சொல்லுவாங்க. அதையெல்லாம் எடுத்து கலங்கி போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுகமாகாத நிலைமையில் அதிகாலையில் நம்ம லிங்கில் வந்தது. கொஞ்ச நாள் வந்தது, இப்போ நல்லா சுகமாயிடுச்சு. இப்போ லிங்கில் வர்றதே கிடையாது. தேடி கூட என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய பாடாக இருக்குது. அதுக்கு அங்கேருந்து வர முடியாமல் அப்போ தான் அதுக்கு தடையே வருது. அப்போ நினச்சி பாருங்கள், அவருடைய தயவை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அவருடைய தயவினால் தான் நம்மளை தேவன் வந்து என்ன செய்கிறாரு, நிமிர்ந்து நிற்க பண்ணி இருக்கிறார். அவர் முகத்தை மட்டும் மறைத்து கொண்டார். அந்த அதிகாலையில் தேடி சுகம் பெற்றாங்களே, அப்போ இன்னைக்கு தேவனை விட்டு மறந்து மறுதலித்து போயிருந்தா மறுபடியும் வராது என்கிறதுக்கு மறுபடியும் இந்த பிரச்சனையோ இதை விட மேலான பிரச்சனையோ வராதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர், யாரும் ஒருத்தர் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. உலகத்தில் உயிர் வாழ்கிற காலங்கள் வரைக்கும் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அதனால் தான் உயிர் வாழ்கிற நாளில் என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து தாங்கி அவர்களுக்கு புத்தி சொல்லி சபைக்கு வரவழைக்கிறவர்களாக இருக்கணும். சபையை விட்டு துரத்துவர்களாக இருந்தோம்னா அதன் பலனை தான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். இப்போ வசனம் சொல்லுகிறது, நான் குழியில் இருக்கும் போது ஆண்டவரை ஏதாவது லாபம் இருக்குதா? புழுதி துதிக்குமா உண்மை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இரக்கமாயிரும். அந்த வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க. இரக்கமாயிரும், செவி கொடும், சகாயராயிரும்னு கூப்பிட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி நாம் கூட இந்த நாளில் ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பெருமையாக நடந்து பெருமையாக பேசி அதனால சில கஷ்டங்களை அனுபவித்திருந்தா இப்படியாவது கூப்பிடுகிற ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். வாசிங்க. கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், எனக்கு சகாயராயிரும். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். இன்னைக்கு நமக்கு எப்படி பாருங்க, எதை செய்தாலும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்காகவே செய்யணும், கர்த்தருக்காகவே செய்யணும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன், உங்கள் பிள்ளைகள், ஒருவேளை மகன் மகள் குடும்பம் நம்ம நினச்சது போல் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு ஒருவேளை ஆசை இருந்திருக்கலாம், நம்முடைய மகளை போல பார்க்கணும், மகனை போல பார்க்கணும்னு. அப்படி இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், மன்னிக்கிறோம், மறக்கிறோம். நம்ம அவங்கள்ட்ட அன்பு செலுத்த பிரயாசப்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? ஏதோ வெளி தோற்றத்துக்கு கிடையாது. 4 பேர் மெச்சிக்கிற மாதிரி வெளியிடங்களில் பார்க்கும்போது மட்டும் இந்த தாழ்மை இருந்து பிரயோஜனம் இல்லை. எல்லா இடங்களிலும் எது செய்தாலும் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்காகவே செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அப்போ நான் சும்மா இருக்கவே முடியாது. நான் என்ன செய்வேன்? என் மகிமை என்னையே அமர்ந்திருக்க விடாது. இதெல்லாம் நன்றி நிறைந்த இருதயத்திலேருந்து தான் வரும், எல்லாருக்கும் வராது. நம்ம 1000 நாள் ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஆண்டவர் பதில் கொடுத்த உடனே என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட அவ்வளோதான் தேங்க்ஸ் சொல்கிறது, ஒரே வார்த்தை தேங்க்ஸ். சில பேர் என்ன செய்வாங்க? கையில் மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்லுவாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு.
1000 நாள் அழுதீங்களே, உபவாசித்தீங்களே, தேவ சமூகத்தில் காத்து கிடந்தீங்களே, ஆண்டவருக்கு கொடுக்குற நன்றி அவ்வளோதானா? யோசித்து பாருங்க. வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நன்றி சொல்லுகளாய் இருக்கணும். வசனம் சொல்லுது, அது என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும் பொருட்டு என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் என்ன செய்வேன்? உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நீதிமொழிகள் 19:12 வாசிக்கிறோம், ராஜாவின் கோபம் எப்படிப்பட்டதா? சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு ராஜாவின் கோபத்துக்கு முன்னாடி ஆமான் என்ன ஆனால் நமக்கு நல்லா தெரியும். எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது முதல் 10 வசனங்களை வாசித்து கொள்ளுங்க. இதில் நம்ம பார்க்கும்போது ராஜா கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும் எஸ்தர் ராஜாத்தியே? ராஜ்யத்தில் பாதி கேட்குறியா, நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். ஆனால் எஸ்தர் என்ன செய்கிறாங்க? எங்களை அழித்து கொள்றதுக்கு, எங்களை நிர்மூலமாக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த மனுஷனை நீர் ஆண்டவரே அந்த ராஜாவை நீர் பாருன்னு சொல்லி, யார் அது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு என்ன வந்தது? பயங்கர கோபம் வந்து 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்துல பிராணனுக்காக என்ன செய்தானா? விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அதை வந்து என்ன செய்கிறார் ராஜா பார்க்கும்போது, என் கண் முன்னாடியே இந்த மனைவி இப்படி பண்ணுகிறானேன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க? அவர் வேற மாதிரி நினைத்து கொண்டு, என்னுடைய கண் முன்பு இவன் என்னுடைய மனைவி பலவந்தம் பண்ணுகிறான்னு சொல்லி என்ன செய்தாங்களா? உடனேயே அவனை வந்து தூக்கு மரத்துக்கு, அவன் ஆமான் செஞ்ச தூக்கு மரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அவனை தூக்கி போடுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ பாருங்க, ராஜாவின் கோபம் எப்படிப்பட்டது? சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அந்த காட்டில் இருக்கிற அந்த சிங்கம் கெர்ச்சித்தா எல்லாம் ஓடி போய் பதுங்கிவிடும். அது மாதிரி இன்னைக்கு இயேசு ராஜாவுடைய கோபத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பிதாவின் கோபத்தை, கர்த்தருடைய கோபத்தை நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது. சங்கீதம் 76 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நினச்சி பார்க்கணும். என்னன்னைக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு இருக்க மாட்டார், சும்மாவே விட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தைரியம்னா, ஆண்டவர் நோக்கி அழுதோம்னா, அவர்கிட்ட உபவாசம் இருந்தோம்னா எப்படின்னா அவர் இரக்கத்தை சம்பாதித்து கொள்ளலாம். 3 நாள் உபவாசம் போட்டால் போதும், கர்த்தர் நம்ம பக்கம் திரும்பிடுவார் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் நினச்சாங்க. பாருங்கள், கடைசியில் என்னாச்சு? கர்த்தருடைய கோபத்துக்கு இரையானாங்க. எத்தனை பேர் எப்படி எப்படி இரையானாங்க நமக்கு நல்லா தெரியும். மூல வியாதியினால் கொஞ்சம் பேர் இறந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தின் நடுப்பகுதியில் இறந்தாங்க. பூமி பிளந்து உயிரோடை சிலரை விழுங்கி போட்டது. கர்த்தருடைய கோபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. சங்கீதம் 78 நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய இருக்குது. சில வசனங்களை வாசிக்கலாம். 34 வாசிங்க. பிறருக்கு கஷ்டம் வரும்போதாவது எங்கே ஒரு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து கூட நமக்கு என்ன வரல? அந்த ஸ்பாவத்தில் மாறுதலே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். கிறிஸ்தவர்லாம் இருக்கிற நமக்குள்ள, ஆவிக்குரிய சபைக்கு வர நமக்குள்ள இன்னும் மாறுதல் இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் அவங்க என்ன செய்தாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது, மாறுதல் வந்தது. திரும்பி வந்து அதிகாலமே தேவனை தேடினார்கள். 35 வாசிங்க. நீதான் எங்களுடைய கன்மலை, நீதான் எங்களுடைய மேய்ப்பர் என்று நினைவு கூர்ந்தாங்களா? அடுத்தது நிறைய நேரம் நாவினால சொல்றோம், வாயினால சொல்றோம், இருதயத்தில் அது இல்லவே இல்லை. பாருங்க, உண்மையா இருக்கவில்லை. 38 வாசிப்போம்.
இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உத்தரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை ஆண்டவர் இப்படிதான் பாருங்க, அநேகம் தரம் கோபத்தை விலக்கி போடுறார். ஆனால் தான் இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 40ஆம் வசனம் சொல்லுது, எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபம் ஊட்டினார்களாம். அப்போது ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளவு எவ்வளவு அற்புதங்களை செய்தோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒரு கடின இருதயத்தோடு இருந்தாங்களோ அப்படி தான் இன்றைக்கும் நம்ம இருக்கிறோம். சபையில் சில பேர் இருக்கிறோம், 1-2 பேரை தவிர எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் பத்திரமாய் நடத்தினாரா, எதிரிகளுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாமல் காப்பாற்றினாரா, எல்லாம் செய்து முடிச்சுட்டு கூட அவருக்கு என்ன இல்லை, ஒரு நன்றி நிறைந்த இருதயம் தேவன் மேலே இல்லை, ஒரு பயபக்தி காணப்படவில்லை. அதனால தான் பாருங்கள் தேவன் என்ன செய்கிறாரு, இப்போவும் நம்மளை சூழ பல பயங்கரங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறார், கேட்க பண்ணுகிறார். ஒரு நாள் காலையில் எழுந்தால் இவ்வளோ பயங்கரங்களை கேட்குறோம் பாருங்கள். அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம மனசில் ஒரு பயம் வரும், ஒரு கவலை வரும். அவர்களுக்காக எத்தனை பேர் நம்ம எப்படிலாம் ஜெபித்திருக்கணும் பாருங்கள். அவங்கள மட்டும் இல்லை, அந்த கெதி இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். எங்கெல்லாமோ இவ்வளோ ஜனங்கள் வேதனையோடு அவங்க மறித்து போகிறாங்களே, அந்த நிலைமை நமக்கு வந்தால் என்ன ஆகும். இன்றைக்கி நிறையா நேரம் அதை நம்ம மறந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உபவாச நாளில் நம்ம என்ன செய்யணும், திரும்ப வேண்டும். நம்ம வாசம் பார்த்தீங்களா, இடையில உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் அந்த உணர்வு நமக்கு வேணும். அதை மறுபடியும் வாசிங்க, 5ஆம் வசனத்துலேருந்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், சாக்கு போக்கு, ஏன் அது செய்யலை, ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் ஆலயத்துக்கு வரல, ஏன் ஊழியத்தில் ஒரு இணைந்து ஒரு காரியம் கூட செய்யாமல் அப்படியே இருக்கீங்களேன்னு கேட்டால் என்ன செய்கிறது, சாக்கு போக்குகளை சொல்கிறது. இதை விட முக்கியமான ஒன்று உங்கள் இருதயத்தை கவர்ந்து கொண்டதுனால தான் அப்படி போகிறது. இல்லைனா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற காரியம் நான் என்ன செய்யணும், நான் ஜெபம் பண்ணுமா, ஒரு நாள் எப்படி நான் ஜெபிக்கணும், நான் சொல்லவே வேணாம், நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம எதிர்ப்புகள் நிறைந்த இடத்துல இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாங்க. சில நாள் அவங்ககிட்ட நான் பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஆசை இங்கே வர்றதுக்கு, ஆனால் என் குடும்பத்தில் பெர்மிஷன் கிடைக்கல, இந்த வட்டாரத்தில் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல. சொல்லும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு அதை மீறி வர முடியாத ஒரு நிலைமை, ஏமாற்றிட்டு வரக்கூட அவங்களுக்கு தெரியல. நான் நிறைய நாள் ஏமாற்றிட்டுலாம் போவேன். நான் கட்டின புடவையோடு போயிருக்கேன், நான் சைக்கிளில் போயிடுவேன், எங்கேயாவது போவேன், ஏதாவது ஒரே ஒரு சர்ச்சுக்கு தான், அந்த சர்ச்சுக்கு நான் போவேன். மந்தவெளியில் இருந்த லூக்ஸ் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே அவ்வளவு நல்லா அந்த ஐயர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு கிடச்சிது, அங்கே தான் நான் போக முடியும். பார்த்தீங்கன்னா எத்தனை ஊழியங்கள்னா கூட நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும் அங்கேயும் ஏமாற்றிட்டு போயிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துடுவேன். ஒரு கூட்டத்துக்கு போய் கலந்துட்டு வந்துடுவேன், கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது வந்துடுவேன். ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. தைரியம் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், வழியை திறப்பார். எதுனாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் வருவோம் அப்படின்னு வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது, கேதாரின் கூடாரத்தை போல் இருக்கிறேன், சாலமோனின் திரையை போல் இருக்கேன், கருப்பாக இருக்கேன், அழகாக தான் இருக்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு, நான் இப்படி இருக்கேன்னு என்னை பார்க்காதீங்க, நான் என்ன செய்தேன், என் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இதில் அக்கறை இருந்துச்சுன்னா தனி ஜெபம் இருக்கும். காலையில் எழுந்து என்ன செய்யணும், 5:30 மணிக்கு லிங்க்குனா 5:30 மணிக்கு மூஞ்சு கழுவிட்டு உட்கார்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி எழும்பணும். அப்படி முன்னாடி எழும்பணுன்னா சீக்கிரம் தூங்கணும். சாப்பிட்றதே 10:30 மணி 11 மணிக்குன்னா காலையில் எப்படி எழும்ப முடியும்? சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழும்பணும். அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்போ அந்த அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் எழும்பணும். அதை விட்டுட்டு சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை. லிங்கில் ஜெபம் பண்ணுறோம், வரோம், போகிறோம், இதெல்லாம் நல்லது தான். ஆனாலும் ஊழியம் செய்கிறோம், நல்லது தான். எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன வேணும், ஒரு தனிப்பட்ட உறவு வேணும். ஒரு வாரத்தில் யாராவது 1 நாள் 2 நாள் அப்படி ஆண்டவர்கிட்ட தனியாக உட்கார்றீங்களா? தனியாக
அப்படின்னா வெள்ளிக்கிழமை எப்படி உட்கார்றோமோ, இங்கே வரோமோ, 11 மணிக்கு வந்து 2 மணி 2:30 மணிக்கு போகிறோமே, அதை மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வச்சுருக்கீங்களா? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். யாராவது? மற்றவங்கெல்லாம் வைக்கணும். டெய்லி பண்ணுறீங்க. இதே மாதிரி 11லேருந்து 2 மணி வரைக்கும் பண்ணுறீங்களா? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 1 மணி நேரம் பண்ணுறீங்களா? சரி, அரை மணி நேரம் பாட்டு பாடவே பத்தாது. இங்கே வரும்போது எப்படி நம்ம பண்ணுறோம்? இதையே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வரணும். என் திராட்சை தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டும், என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்னை பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தை அசைக்கிற ஒரு அபிஷேகம், அக்கினி நமக்கு வேணும். ஏன்னா நிரூபித்து காமிக்கிறதுக்கு முடியலையே. அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதா? என்னால் சொல்ல முடியறதில்ல. சில நேரத்தில் நான் இன்னும் அதில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு தேவை என்று சொல்லித்தார். இன்றைக்கி அநேக நேரத்தில் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கே என்னால் பதில் சொல்ல முடியல. கொஸ்டின் கேட்குறாங்களேன்னு வருத்தப்படுறேன். அதுதான் என்னால் முடியதே தவிர ஆன்சர் பண்ணலாம், ஆனால் அது திட்டமாக பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் தெரியல. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த நிலைமையில் இருந்தால் மரணம் சந்தித்தா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் வருகை வந்தால் என்ன செய்வோம்? நான் இன்னும் ப்ரிப்பேரே ஆகலையே. நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளனாக இருன்னு சொல்லியிருக்கிறாரே. ஸ்கூலுக்கு போயிருக்க பிள்ளைகள், உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, மக குடும்பம் கர்த்தரையே தேடாது. நீங்கள் என்றைக்கு நீங்கள் அவங்களுக்கு காவல்காரியாக மாற போகிறீங்க? யோசித்து பாருங்கள். நானே ஆயத்தப்படாமல் நான் எப்படி பிறரை ஆயத்தப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லையே. அது ஏக்கம் வரணும் பாருங்கள். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை பார்த்தா எப்படி இருக்குது? எங்கே தான் மேய்க்கிறீர், எங்கே தான் மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அண்டையில் அலைந்து திரிகிறனே. நான் சமாரியா ஸ்திரியை மாதிரி அலைந்து திரிகிறேன். இன்றைக்கி ஒரு கூட்டம், நாளைக்கு ஒரு கூட்டம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு கூட்டம், கூட்டம் 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 போயிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் உம்மோடு ஒரு உறவு இல்லையே. உம்முடைய தயையை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குதே. ஆண்டவரே, என்னை மன்னியும்னு கேட்பீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் மன்னியும். இந்த நாளில் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவருடைய தயை புல்லின் மேல் பெய்கிற பனியை போன்றது. அப்படி எழுந்து நின்று செபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்திலேயாவது ஒப்பு கொடுங்க. ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அவன் கத்தி கத்தி கூப்பிட்டதுனால தான் சுகம் பெற்றான். இன்னைக்கு யார் என்ன நினைப்பாங்க? யாருக்குடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்களே. அப்போ நீங்கள் வந்தீங்க, ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுங்க. என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காத்துக்கொள்ள தவறிட்ட ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாம் நோஞ்சானான ஆடு தான் இருக்குது. ஆசீர்வாதங்களில் பரிபூர்ணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை ஆண்டவரே, ஆரோக்கியம் இல்லை, பிசாசை எதிர்த்து நிற்க திராணி இல்லை. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. நல்ல மேய்ச்சல், நல்ல தண்ணீர் வைத்திருக்கிறீர், காத்திருக்கிறீர். உன் பின்னாடி வருவதற்கு எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு ஆண்டவரை சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உமது கோபத்தை சம்பாதித்து கொண்டு இராதபடிக்கு பிரச்சனைகள் வரும் முன்பு உம்மை தேட கிருபை தார் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு அந்த கிருபை தார். ஜெபம் பண்ணுங்க. ரீபாலனா சந்தரதி அங்கரபா. இங்கே வர்றது ஏதோ ஆறுதல் கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஆறுதலற்ற அநேகரை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அணைத்து கொள்ளுவீராக. இந்த நாளிலேயாவது அவங்க ரியலைஸ் பண்ணாங்களே, புரிந்து கொண்டாங்களே, உணர்த்தப்படுகிறாங்களே, கீழ்ப்படிய பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆட்கொள்ளும், நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.